அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு த புத்தாஸ் வைஃப் அப்படிங்கிற தலைப்புல சுஷீலா மாஸ்டர் பேச போறாங்க. அது இந்த தியான பிரபஞ்சம் அப்படிங்கிற புத்தகத்துல அந்த தலைப்பு பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல கிடைச்ச ஞானத்தை நமக்கு இங்க பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. அம்மா, நீங்க பேச ஆரம்பிக்கலாமா? ஓகேம்மா. ஸ்கிரீன் சரியா இருக்காம்மா? கரெக்டா இருக்கு. வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் இந்த தியான பிரபஞ்சம்ங்கிற ஒரு புக்கில், நம்ம புக்கு தான் அது, அதில் புத்தாஸ் ஒய்ஃப் பற்றி ரொம்ப நல்லா போட்டிருந்துச்சு. சரி, அதை ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட அப்படிங்கிறதோட தான் நான் இன்னைக்கு அதை சொன்னேன். இப்போ 2 பேரும் கணவன் மனைவியா, சித்தார்த்தாவும் யசோதராவும் 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது நமக்கு தெரியும். உலகில் அவங்க உலக அளவுல பிரிஞ்சிடுறாங்க. ஆனா ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஆன்மீகத்துல எப்படி இணைஞ்சு வந்தாங்க அப்படிங்கிறத பத்தி அற்புதமா இந்த புக்ல புத்தாஸ் ஒய்ஃப்ங்கிற புக்ல அழகா எடுத்து சொல்லியிருக்காரு ஆசிரியர். மனிதனுடைய துன்பத்தை இந்த உலகத்துல நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த அவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் என்ன பண்ணுவாருன்னா, புத்தர் ஒரு ஒரு பக்கமும் போய் நிறைய உலகத்துல போய் ஒரு ஒரு 2, 3 வருடங்கள் ஒரு ஒரு ஞானிகளா பார்த்து இந்த மனிதனுடைய துன்பத்துக்கு என்ன காரணம், அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட போய் பார்க்குறாரு. ஆனா இவரு நினைச்ச அந்த ஞானம் இவருக்குள்ள இருக்கிற அந்த சத்திய தேடலுக்கு யாருகிட்டயுமே சரியான பதில் இவருக்கு கிடைக்கல. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் ஒரு புத்த கயாவுல உள்ள ஒரு அரச மரத்தடியில போய் அமைதியா உட்கார்றாரு. அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு அது கண்களை மூடிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையான அந்த மூச்சு அப்படியே கவனிச்சுட்டு இருக்காரு. கவனிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு மனசு ரொம்ப அமைதியாகுது. அதுதான் அவர் கண்டுபிடிச்ச இந்த ஆனாபானா சதி தியானங்கிறது. ஆனாங்கிறது பாலி மொழியில எடுத்துட்டீங்கன்னா, ஆனாங்கிறது உள் செல்லும் மூச்சு, அபானாங்கிறது வெளிவிடும் மூச்சு, சதிங்கிறது மூச்சை கவனிக்கிறது. அதுதான் ஆனாபானா சதி தியானத்தினுடைய அமைதியான அவரது உள்ளத்தில் அந்த தியானம் பண்ணணும்னு ரொம்ப அமைதி கிடைக்குது. அதனால அவர் அந்த தியானத்தின் பிரகாரம் தான் அவரு நடந்துட்டு வர்றாரு. இதுல என்ன ஆச்சுன்னா, இவர் அப்படியே அந்த ஆனாபானா சதி தியானம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, முதல் ஜாமத்துல அவருக்கு 3ஆம் கண் திறந்துருது. 2வது ஜாமத்துல அந்த 3ஆம் கண் மூலமா அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்துறாங்கல்ல, பல பிறவி பரம்பரையாவே அவங்களுக்கு யார் யாரு துன்பங்க குடுத்துட்டு இருந்தாங்களோ, அவங்களெல்லாம் இவருக்கு தெரிய வருது. 3வது ஜாமத்துல பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பிறப்பு வழியாக தொடரை முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த துன்பத்த முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இவர் 4 ஆரிய சத்தியங்களையும், அஷ்டாங்க மார்க்கத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த துன்பத்த முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக. அப்படி சு கண்டுபிடிக்கும்போது, சூரியன் உதிக்கும் காலை பொழுதுல இவரு அந்த நல்லா தியானம் செஞ்சு, இந்த மாதிரி 3ஆம் கண்ணெல்லாம் திறந்த பிறகு, அவருக்கு ஒரு திவ்ய ஞான பிரகாசம் அவருடைய உடலை சுத்தியும் அவர் ஒரு புத்தரை போல பிரகாசிக்கிறார். அப்போ இவர் ஆனாபான சதி தியானம் செஞ்சு தெரிந்து கொண்ட அந்த துன்பம் எல்லா இடங்களிலுமே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த துன்பத்துக்கு காரணம் என்னன்னு, ஆசைதான் காரணம்னு கண்டுபிடிச்சாரு. அந்த ஆசைக்கு அறியாமை தான் காரணம், ஆசைப்படுறதுக்கு. அந்த அறியாமையை நீக்கணும்னா, அதுக்கான நம்ம இந்த அஷ்டாங்க மார்க்கத்தையும், இந்த 4 சத்திய இதையும் சொல்லி மக்களை சரியா கொண்டு வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, இந்த தியானத்தின் மூலம் அவர் கண்டுபிடிச்சுக்கிறாரு. அதுதான் அந்த அஷ்டாங்க மார்க்கம்ங்கிறது என்னன்னா, சரியான பார்வை, சரியான ஆசை, சரியான பேச்சு, சரியான அணுகுமுறை, அப்புறம் சரியான வாழ்வாதாரம், சரியான வாழ்வாதாரம், சரியான முயற்சி, அப்புறம் சரியான சிந்தனை, சரியான தியானம். இதுதான் அஷ்டாங்க மார்க்கம்ங்கிறது. இந்த 8 மார்க்கத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுலயே சத்தியம்ங்கிறது ஒரு 4
சத்திய விகாரங்களை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா அன்பு, இரக்கம், கருணை, அப்புறம் சமநிலையில் இருக்கிறது. இந்த நாளும் இந்த 4 சத்திய மார்க்கங்களையும் அந்த அஷ்டாங்க மார்க்கம் 8யும் ஞானிகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் போதிச்சு அவங்கள மத்திய மார்க்கத்தின் கீழே கொண்டு வர்றாரு. அப்படி ஒரு குரூப்பா அவரை சேர்த்தி அதுதான் நமக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச புத்தரனுடைய வாழ்க்கை கதை அதுதான். அஷ்டாங்க மார்க்கமும் சத்தியதையும் சேர்த்தி அவருக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அவர் வெளியே போய் இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த புத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இவர் வாழ்க்கை இந்த புக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, புத்தர் காதலிச்சுதான் யசோதரைய திருமணம் செய்யறாரு. அவ்வளவு நல்லா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ராகுல்ங்கிற ஒரு ஆண் மகனும் பிறக்குது. வாழ்க்கையின் நோக்கத்துக்காக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காக இவங்க 2 பேர்த்தையுமே மனைவியும் தன்னுடைய அன்பு மகன் ராகுலையும் பிரிந்து போறாரு. அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? துன்பப்படுறவங்க துன்பம் இல்லாம துன்பத்தை விட்டு மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த மத்திய மார்க்கத்தை வேண்டி போயிடுறாரு இல்லையா? இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு பிரிஞ்சு போறாங்க. அப்போ ஆனா அரண்மனையில தங்கி இருந்த அந்த யசோதரையின் நிலை என்ன? புத்தர் தன்னை பிரிஞ்சு போனோடனே அவருடைய மனைவியான யசோதரையினுடைய நிலை என்ன என்பதை பத்தி தான் இந்த புத்தாஸ் ஒய்ஃப்ல 2 ஆன்மீக ஆசிரியர்கள் 2 பேரும், அதாவது ஒருத்தர் பேர் ஜேனட்ங்கிறது, இன்னொருத்தர் பேர் சாமுவேல்ஷம். இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் இந்த புத்தாஸ் ஒய்ஃப்ங்கிற இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இதுல என்னன்னா முதல்ல ராஜா ஆடம்பரத்திலேயே மூழ்கி இந்த புத்தர் எப்பவுமே பெரிய அரச பரம்பரையை சேர்ந்தவர் இல்லையா? அதனால அந்த ராஜா இதுலயே மூழ்கி ரொம்ப சந்தோஷமா அவருக்கு துன்பம்னே என்னன்னு தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் யசோதரிய அழகான மனைவி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா தான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டமே வரக்கூடாதுங்கிறது அவருடைய அப்பா கண்டுபிடிச்சு. அவங்களுடைய அப்பா ரொம்ப மகனை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. இவர் எந்த துன்பமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும் அழகான குழந்தையோட மனைவியோட இருக்கணும்னு இவர் விரும்புறாரு. ஆனா இவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருக்குது. ரொம்ப வருஷமா 10 வருஷம் ஆகிருது. எல்லாருக்கும் ஒரே கவலையாகுது. அப்போ ஒரு நாள் இவங்க 2 பேரும் அந்த அரண்மனையிலேயே ஒரு கோவில் இருக்கும். அங்க போய் 2 பேரும் சாமி கும்பிட்டு வருவாங்க. 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை இவங்களுக்கு கிடைக்குது. இந்த வரிசையில தான் ஒரு நாள் சித்தார்த்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தையிடம் நான் தன்னுடைய தந்தைய கூப்பிட்டு நான் வெளிய உலகத்தை சுத்தி பார்த்து வரணும்னு சொல்லுவாரு. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் போறாருன்னு தெரிஞ்சிருச்சுதான் இவர் போற வழியெல்லாம் அழகா பூவெல்லாம் இது பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கிறவங்கள மட்டும் அந்த பாதையில நடக்க வைப்பாரு. ஏன்னா இவருக்கு துன்பமே ஆகாது இல்லையா? ஏன் அப்படி அவர் அப்பா பண்ணாருன்னா, ஒரு ஜோதிடர் முதல்லயே சொல்லியிருப்பாங்க, சித்தார்த்து ஒண்ணா ரொம்ப பேரரசரா இருப்பாரு அல்லது துறவியா போயிடுவாருன்னு. அதனாலதான் இவர் அவர் போகும்போது அவர் பத்திரமா நாட்டிலேயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்துருவாரு. இங்கேயே அரண்மனைக்குள்ளேயும் அவருக்கு எல்லா வசதியும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் ஒரு நாள் என்ன பண்றாரு, சித்தார்த்தர் தன்னுடைய ஃப்ரெண்டும் அந்த தேரோட்டியுமான சன்னாவை கூப்பிட்டு, வா வா நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே போவாரு. அது அரசருக்கு தெரியாம போயிடும். இவங்க போய் பார்க்கும்போது ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தரும் அதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட ஒருத்தரும் வயதானவர் ரோட்ல கிடப்பாரு. அது இறந்த ஒரு பாடியை எல்லா கூட்டமா எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு அந்த நகர சுற்றுப்பயணம் செய்யும்போது இந்த மாதிரி காட்சியெல்லாம் தெரிஞ்சோன்னே அவரு ரொம்ப சோகமடைந்து சன்னா கிட்ட கேட்கிறாரு, என்ன இது இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அந்த சன்னா சொல்றாரு, எப்பவுமே நம்ம ஒரு பிறவின்னு எடுத்தோம்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே துன்பம் வரும்,
உங்களுக்குமே இது வந்து பிறப்பு, இறப்பு, முதுமைங்கிறதெல்லாம் யாராலும் மாத்த முடியாது. எனக்கும் அது வரும், உங்களுக்கும் வரும். அதனால இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சன்னா சொல்லுவாரு. ஆனாலும் அதனால வந்து கொஞ்சம் கூட இவர் வந்து அத கேட்டுக்கவே மாட்டாரு. துன்பம் வந்து இருக்கக்கூடாது. அவரு வந்து இதெல்லாம் பார்த்தோன்னே சித்தார்த்தோடைய மனம் வந்து அவருடைய மனசுலயே இல்ல. அப்படியே அலைப்பாயுது. அவர் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே யாருகிட்டயும் அன்பா பேசுறதில்ல. ராஜாவ பார்த்தா வந்து அப்படியே ரொம்ப கவலையாவே இருக்காரு. அவரு வந்து குடுக்குற நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டுக்கிறதே இல்ல. இந்த மாதிரி கட்டுக்கடங்காமல இருக்கிறத பார்த்த யசோதராவுக்கு, ஏதோ நடக்க போகுதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள தெரிஞ்சிருச்சு. சந்தேகம் வந்துருச்சு. சில நாட்களாக வந்து சித்தார்த்தர் வந்து வெளிய போயிட்டு வந்ததிலிருந்து அந்த இதையே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா ராஜாவுக்கு வந்து தனக்கு வழங்கிய அத்தனை ஆடம்பரங்களையும் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட அவரு வந்து ஏத்துக்கல. அப்படிங்கிறது யசோதராவுக்கு மனதளவுல புரியுது. ஏதோ நடக்க போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதற்கிடையில என்ன பண்ணுவாங்க, அ யசோதரா மனைவிக்கு வந்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமானாள் இல்லையா? இப்ப வந்து அது குழந்தை பிறக்குது. குழந்தை வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்போ இவரு என்ன பண்ணுவாரு, நம்ம சித்தார்த்தா என்ன பண்ணுவாரு, ஒரு இரவுல மனைவி நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது, பக்கத்துல இருக்கிற குழந்தையும், மனைவியும் கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு, வீட்ட விட்டு வெளிய போயிர்றாரு. எப்படியாவது வந்து இந்த உலகத்துல இருக்கிற இத இத வந்து அந்த அமைதியான இரவுல குழந்தையும், மனைவியும் விட்டுட்டு வெளிய போனது எதுக்குன்னா, இந்த துன்பத்தை எல்லாம் ஒழிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையினுடைய இதுக்காக, இவங்க இந்த உலக வாழ்க்கையினுடைய, மக்களுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தை அறிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு நல்லது குடுக்கணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கைய விட்டே வெளிய போயிர்றாரு, வீட்ட விட்டே. அப்ப வந்து இவரு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கையில, அ யாருன்னா இந்த சன்னா தான் கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போகும்போது, ஒரு துறவி வந்து ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு, மகிழ்ச்சியா அப்படியே ரோட்ல நடந்து பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கிறத சித்தார்த்தா பார்ப்பாரு. அத பார்த்தோன்னே இவருக்கே வந்து கவலையே இல்லாம தனக்கு தானே பாடிட்டு போறாரே! அத பார்த்தோன்னே புத்தருக்கு வந்து அப்பதான் நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிற அந்த ஞானோதயம் வருது. உடனே இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இளவரசரனுடைய அங்கி, மேல இருக்கிற அந்த இதெல்லாம் வச்சிருப்பாருல்ல, தலையிலலாம் இளவரசருடைய கிரீடமெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? கிரீடம், அந்த அங்கி எல்லாம் கழட்டி, இவரு சன்னாகிட்ட குடுத்துட்டு குதிரை ஓட்டிட்டு வர்றாருல்ல, அத குடுத்து அத தன்னுடைய மனைவிகிட்டயும், இந்த குதிரையும், வாளு இது எல்லாம் கொண்டு போயி அப்பாகிட்டயும் குடுத்துரு. நான் வந்து என்னுடைய இலக்க நோக்கி போறேன் அப்படிங்கிறதுக்காக வீட்டையும் விட்டுட்டு போயிர்றாரு. அப்போ விடிய காலையில இந்த சன்னா வந்து அரண்மனைக்கு வர்றாரு. புத்தர் சொன்னபடியே எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்கும்போது, சித்தார்த்தனுடைய அலட்சிய போக்க பார்த்த அந்த அரசரும், யசோதாவும் ஏதோ நடக்க போகிறதுன்னு யசோதா நெனச்சாங்களே ஒழிய, இந்த மாதிரி அவன் தன்னை நிரந்தரமாகவே விட்டுட்டு பிரியணும்னு நெனைக்கவே இல்ல. அதை எதிர்பார்க்கல. தன்னுடைய கணவன் தன்கிட்ட எதுவுமே சொல்லாம தன்னை நிராகரிச்சத வந்து ரொம்ப அவமானமா எண்றாங்க. ரொம்ப வேதனைப்படுறாங்க. யாருக்குமே தன்னுடைய முகத்த காட்டாம, ரொம்ப முழுவதுமே அறைக்குள்ளேயே அடைஞ்சிட்டு, அறையிலேயே இருந்துகிட்டு, அழுதுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து சித்தார்த்தர் வந்து கதை. சித்தார்த்தர் வந்து இந்த அரண்மனைய விட்டு போயிர்றாரு. அடுத்தது வந்து எப்படி யசோதரை வந்து இது பண்றாங்கிறத அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் மாஸ்டர். எஸ்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை. அதான் நமக்கு வந்து இந்த துன்பத்துல இருந்து விடுபடுறது எப்படிங்கிறத புத்தர் வந்து அந்த ஃபோர் நோபல் ட்ரூத், அதுக்கப்புறம் அந்த எயிட் ஃபோல்டு பாத், நீங்க சொன்ன அந்த அஷ்டாங்க மார்க்கம்ங்கிறது, அது வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்பதான் நம்ம வந்து அந்த செசேஷன் ஆஃப் சஃபரிங் சொல்லுவாங்க. அஷ்டாங்கமா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அதுக்கு மேல துன்பம் இல்லைங்கிறது. புத்தருடைய அப்பா அவரை எப்படி வளர்த்தணும்னு நினைச்சாரோ அது இல்லாம புத்தர் அதுக்கு ஆப்போசிட்டாவே போயிட்டாரு. ஆனா அவருடைய அந்த தியானத்து மூலியமா அவர் அடைஞ்சதை இந்த உலகம் பூரா அவரு பரப்பியிருக்காரு. ஸோ அதனாலதான் நமக்குமே இப்ப எந்த எனக்கு அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அவருடைய இது வந்து அவங்களுடைய ஒய்ஃபை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. கரெக்ட். அது ஒரு தனி புக்காவே கூட இருக்கு. ஓகே, நான் அடுத்த செஷன்ல நீங்க வந்து யசோதரா பத்தி நீங்க நிறைய சொல்லலாமா? ரொம்ப நன்றி. இதோட நான் ம். ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.